இருக்கோம். அதில் நம்ம கவர்மெண்ட் சார்பாக எல்லா போட்ஸ்க்கு லைஃப் ஜாக்கெட், அதுக்கப்புறம் லைஃப் பாய், அப்புறம் வாயேஜில் தேவைப்பட்ட மெடிசன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கு தனியாக மீட்டிங் கூப்பிட்டு கஸ்டம்ஸ், அப்புறம் ஃபிஷரிஸ், இமிக்ரேஷன் ஆஸ் வெல் ஆஸ் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அவங்களுக்கு என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணணும், எப்படி நீங்கள் கான்வாய் ஃபாலோ பண்ணணும், அது நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அதேபோல் எமர்ஜென்சி டைமில் என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்னென்ன மாத்திரை கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதை விட ஒரு கஸ்டம்ஸ் ஷிப்பில் நம்ம ஒரு மெடிக்கல் டீம் நம்ம இந்தியன் வாட்டர்ஸில் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அதில் 2 மெடிக்கல் டீம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க போட்ஸோடு போவாங்க. ஏதாவது சீல் எமர்ஜென்சி இருந்தால் தே வில் டேக் கேர் ஆஃப் த எமர்ஜென்சி. ஸோ இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்மூத்தாக ப்ரொசஸ் போய்ட்டுருது. மார்னிங் இருந்து இப்போது ஃபஸ்ட் லாட் ஆஃப் 7 போட்ஸ் நாங்கள் ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறோம். தேங்க்யூ. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து தற்பொழுது பக்தர்கள் அங்கு செல்ல இருக்கிறார்கள். அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பொழுது அனுப்பி வைக்கிறார். இந்தியாவிலிருந்து 3464 பக்தர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். தமிழ் மற்றும் சிங்களத்தில் கூட்டு பிரார்த்தனையும் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து பக்தர்கள் தற்போது படகுகள் மூலம் கச்சத்தீவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பொழுது வழி அனுப்பி வைத்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இன்று மாலை கொடியேற்றத்துடன் கச்சத்தீவு திருவிழா தொடங்க இருக்கிறது. இந்தியாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக 3464 பக்தர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக கச்சத்தீவுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். தமிழ் மற்றும் சிங்களத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து பக்தர்கள் கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பதற்காக படகுகள் மூலம் பயணம் மேற்கொள்கிறார்கள். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. இதில் இந்தியாவிலிருந்து 3464 பக்தர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் கச்சத்தீவு திருவிழாவுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மொத்தம் 3464 பக்தர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக தற்பொழுது படகுகள் மூலமாக பயணம் மேற்கொள்கிறார்கள். இன்று மாலை கொடியேற்றத்துடன் கச்சத்தீவு திருவிழா தொடங்க இருக்கின்றது. இந்த திருவிழாவில் தமிழ் மற்றும் சிங்களத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து பக்தர்கள் படகுகள் மூலம் பயணம் மேற்கொள்கிறார்கள். இன்று மாலை கச்சத்தீவு அந்தோனியா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதில் பங்கு கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து தற்பொழுது பக்தர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். மொத்தம் 3464 பக்தர்கள் இதில் பங்கேற்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றம் துவங்குகிறது. இந்த திருவிழாவானது 2 நாட்கள் நடைபெறுகிறது. இன்று மாலை இந்த திருவிழா கொடியேற்றம் துவங்குகிறது. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இந்திய மற்றும் இலங்கை பக்தர்கள் 10,000க்கும் மேற்பட்டவர் கலந்து கொள்ள இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து 78 விசைப்படகு, அது மட்டும் இல்லாமல் 21 நாட்டு படகுல 3424 பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு நடைபெற்றது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கச்சத்தீவு கிளம்புவதற்கு
செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்க எல்லாரும் பரிசோதனை செய்யப்பட்டு படகு மூலம் வந்து கச்சத்தீவு செல்ல இருக்காங்க. இந்த முதல் படகு தற்பொழுது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து கிளம்பிருச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை வந்து இந்த கொடியேற்ற திருவிழா வந்து துவங்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து கூட்டு பிரார்த்தனை, திருப்பலி, தேர்பவனி வந்து நடைபெறும். அதை தொடர்ந்து நாளை காலை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில வந்து அந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். அதை தொடர்ந்து சிங்கள மொழியில் இந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று திருவிழா வந்து நிறைவேற இருக்கு. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இந்திய மற்றும் இலங்கை பக்தர்கள் வந்து 10,000க்கும் மேற்பட்டவர் வந்து கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சத்தீவு போகமுள்ள கடல் பகுதியில் பார்த்தியா இந்திய கடலோர காவல்படை வந்து பரிசோதனை செய்வாங்க. அதே போல இலங்கை கடல் பகுதியில் இலங்கை கடற்படை வந்து பக்தர்களை வந்து பரிசோதித்து அந்த திருவிழா வந்து கலந்து கொள்ள இருக்காங்க. ராமேஸ்வரத்தில் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி இருப்பதாக வந்து பக்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முதல் படகு துவங்கி வச்சிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நீங்களே நேரடியாக பார்க்கலாம். அந்த கச்சத்தீவு செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து ஒவ்வொரு படகுலையும் பார்த்தீங்கன்னா 35 பயணிகள், 5 அந்த படகு ஓட்டிகள் உட்பட 40 பேர் இந்த திருவிழாவில் வந்து அந்த படகுல வந்து திருவிழா கலந்து கிளம்புறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.